கல்ஸ் எனக்கு வந்து நீ ஜிம் போறத பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்குது. இப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுவோம் அதுக்கு ரெஸ்பாண்டிங்கா. அது உன்னோட லைஃப் எப்படி இம்பாக்ட் பண்ணுது இன் ஜெனரல்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி நல்ல கொஸ்டின் மேட்டி. ஏன்னா அது வந்து இந்த ஜிம் ஒன்ஸ் நீ ஜிம் ஸ்டார்ட் பண்ண அதோட ரிப்பிள் எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த டிசிப்ளின், இட்ஸ் பிரிங்ஸ் டிசிப்ளின் டு யுவர் லைஃப், ரைட்? நம்மளுடைய அது ஏன்னா ஜிம்னா சர்டன் டேஸ்க்கு போறோம், நம்ம சர்டன் திங்ஸ் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ணணும். கரெக்டா உன்னோட டேயை நீ கரெக்டா பிளான் பண்ணணும். ஜிம்முக்கு போய் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண போறேன்னா அந்த டேயோட பிளானிங், ரைட்? அது வந்து அப்புறம் அகேன் the discipline of what you are eating, right? That makes a bigger difference. இப்போ நான் ஜிம் போறேன், நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாறுது இல்லை? அது ஒண்ணு. அப்புறம் நான் வந்து நான் மேஜரா நான் பார்த்தது என்னன்னா, முன்னாடி நான் எவ்ரி இயர் ஐ இயர்லி டூ மை பிளட் ஒர்க், ரைட்? பிளட் டெஸ்ட் வந்து எல்லா எதுவும் டெஸ்ட்லாம் பண்றப்போ இந்த தடவை எஸ்பெஷலி இந்த தடவை, ஏன்னா நான் வந்து இந்த இயர் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா நான் ஜிம் போனேன், ரொம்ப கன்சிஸ்டன்டா போனேன். இந்த தடவை நான் பிளட் டெஸ்ட் பண்றப்போ எனக்கு நிறைய திங்ஸ் வந்து பயங்கர நார்மல் வித்தின் த ரேஞ்ச் வந்தது. ஏர்லியர் வந்து லாஸ்ட் இயர் வந்து நிறைய ஆஃப் ரேஞ்சஸ் இருந்தது. இந்த தடவை பார்த்தா நிறைய everything is almost everything is normal, right? Maybe one deviation I might have, but everything else is normal. I think adu vandu I would say adu vandu definitely a bigger impact because of the proper gym and then proper food that I'm taking. So definitely it has its own impacts, good impacts. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கன்சிஸ்டன்சி நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம அதை கொண்டு வர்றது, டிசிப்ளின் as you said. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நான் ஆட் பண்றேன் மேட்டி, எஸ்பெஷலி நம்மளோட ஏஜ் குரூப் விமென், ரைட்? நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய இம்பாக்ட்ஸ், ஹார்மோனல் இம்பாக்ட்ஸ் இதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்புறம் அதோட side effect of eating properly, I think it's going to really help us to go through the hormonal issues which we will be experiencing, right? I think நம்மளோட ஏஜ் குரூப் விமெனுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we do these things. நான் வந்து லேட்டா ஆரம்பிச்சிருக்கேன், பட் அட்லீஸ்ட் இட்ஸ் ஓகே. இதை வந்து கன்சிஸ்டன்டா கண்டினியூ பண்ணா கூட I will be benefiting more from this. இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது ஒண்ணு, அது வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு டைமே கிடையாது. ஜிம்முக்கு போகணும்னு இல்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய நம்ம வீட்லயே பண்ணலாம், பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது இந்த ஏஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிம் போனா என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன், மத்தவங்கள பாக்குறச்சு. அப்புறம் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதோட பிளானிங், நான் ஜிம்முக்கு போறேன்னா அதுக்கான ஒரு பிளானிங் இருக்கு, அதுக்கான ஒரு சின்சியர் எஃபர்ட் போட ஆரம்பிக்கிறோம் நம்ம. அது ஒரு major benefit going to gym. But as you said, நிறைய things வீட்லயே கூட பண்ணலாம், யோகா அந்த மாதிரி நிறைய இருக்கு. But going to gym it has own benefits. Agreed. Sure. ஓகே கல்ஸ், நம்ம ரெண்டு பேரும் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் நிறைய பேசியிருக்கோம். எஸ்பெஷலி நீ இப்போ சொன்ன மாதிரி ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ அந்த லைன்ல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம வந்து we've left our homeland and we are in a different country. நம்ம இங்க வந்து கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். growing kids வளர்க்கறதுக்கு வந்து உனக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததா, இல்ல நீ ஒரு மாதிரி எதிர்பார்த்த மாதிரி கிட்ஸ வளர்க்க முடியல அப்படின்ற ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததா, இல்ல எல்லாமே நார்மலா இருக்கா? ஆக்சுவலி நல்ல குவெஸ்சன் மேட்டினா, நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு வேற கண்ட்ரில இருக்கிறப்போ இந்த ஒரு இது வரும் இல்ல, நம்ம எந்த மாதிரி வளர்க்க போறோம் குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் வந்து நிறைய பேரண்ட்ஸை பார்ப்பேன். நான் வந்து I'm not a great parent or something, right? நாங்க வந்து ராம் சொல்வார் எப்பவுமே, நாங்களும் லேர்ன் பண்றோம். நாங்க we are not born parents, right? நம்மளுமே லேர்ன் பண்றோம். கிட்ஸ் grow ஆக நம்மளும் as a parent we are also learning and evolving as a parent, right? There is no guidebook to say be this as a parent, right? It's all learning, right? இப்போ நான் வந்து எனக்கு எப்படின்னா, நான் வந்து இங்க வந்தா கூட நிறைய வந்து நான் இந்தியன்
வே ஆஃப் டூயிங் திங்ஸ் நான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். நான் எங்க வீட்டுல பூஜா பண்றதாகட்டும், இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணதாகட்டும், கோயில் போறது எல்லாமே நான் வந்து நெவர் ஸ்டாப். அது வந்து கண்டினியூ பண்ண. அதனால குழந்தைங்க அதை பாக்குறாங்க. அம்மா கோயில் போறா, பூஜா பண்றா, எல்லாம் பாக்குறேன். ஆனா நான் அட் எனி பாயிண்ட் இன் டைம் நான் ஃபோர்ஸ் பண்ணல என்னோட குழந்தைங்களை நீ இப்படிதான் பண்ணணும், பூஜை என் கூட உட்காந்து பூஜை பண்ணணும், என் கூட உட்காந்து ஸ்லோகம் பண்ணணும், சொல்லணும் அப்படிலாம் நான் ஃபோர்ஸ் பண்ணேன். ஏன்னா எங்க அப்பா அந்த மாதிரி, எங்க அப்பாவும் அம்மாவும் எப்பவுமே எங்களை ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. நீ இதுதான் பண்ணணும், இதுதான் அந்த மாதிரி. அதே ஒரு ஃப்ரீடம் என்னோட குழந்தைங்களுக்கும் நான் கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, கனெக்டிங் ரிலீஜன், அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட பர்சனல் சாய்ஸ். ஈவன் தோ அவங்க என்னோட குழந்தைங்களா இருந்தா கூட அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். ஐ திங்க் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ரியலைசேஷன் வரும். நம்ம we are from this culture, we are from இது அப்போ அவங்கவுங்க able to connect to it, right? So அது மாதிரி நான் யோசிப்பேன். எனக்கு நிறைய விஷயங்கள் ரெசனேட் ஆகும். இப்ப நீ எல்லாம் எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ எனக்கு சொல்லியிருக்க நிறைய இந்தியன் பேரண்ட்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ் அமாங் பேரண்ட்ஸ் என்னோட குழந்தை 10 மாசத்துல நடந்துச்சு, என்னோட குழந்தை 6 மாசத்துல பேசிடுச்சு, அந்த மாதிரி நிறைய கம்பேர் எல்லாம் பண்ணுவாங்க. ஈவன் வித்தின் சிப்ளிங்ஸ், என்னோட பெரிய பொண்ணு இப்படி பண்ணா, சின்ன பொண்ணு இப்படி பண்ணா. ஆனா நீ எனக்கு ஒரு விஷயம் சொன்ன, அது பயங்கரமா என்னோட இதுல பயங்கரமா ஆழமா பஞ்சது. என்னன்னா, இந்த பிக் பிக்சர், அந்த குழந்தை 10 மாசத்துல இருந்ததா 12 மாசம் இருந்ததெல்லாம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அந்த குழந்தை நடக்கணும், ரைட்? அதுதான் மேட்டர். ஸோ அது நடந்தா தட் இஸ் ஓகே. நம்ம தேவையில்லாம ப்ரெஷர் எடுத்துட்டு அப்படி பண்றது ரொம்ப தப்பு. அது நான் ஐ ட்ரை டு எக்ஸிக்யூட். எவ்வளவு தூரம் எக்ஸிக்யூட் பண்ணேங்கிறது தெரியல எனக்கு. பட் அது அட்லீஸ்ட் நான் எவ்ரி டைம் நான் என்னோட குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் போட்டப்ப நான் யோசிப்பேன், இல்ல எதுக்கு நம்ம குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணணும், இல்ல நம்ம அவங்களுடைய இதுல அவங்க வளருவாங்க, ஏதோ ஒரு டைம்ல அவங்களுக்கு இது வரும் அப்படிங்கிற மாதிரி நான் அதெல்லாம் நான் பாக்குறேன். மத்தவங்களை பார்த்து நான் பண்ணுவேன். சில சமயம் சில பேரண்ட்ஸ் எல்லாம் இந்தியன்னஸ் ரொம்ப புகுத்துற மாதிரி இருக்கும். அது எனக்கே தெரியும் எவிடென்ட்டா அது தப்பு இல்ல. ஒருவேளை ரொம்ப புகுத்தாம அது விட்டுட்டு அந்த குழந்தைங்களா ரியலைஸ் பண்ணி எடுத்துக்கிற வரைக்கும் விட்டா கூட நல்லது இல்ல. பிகாஸ் we have to respect their individual choices as well, right? இப்போ நிக்கியும் சரணும் இப்ப கேட்டா அவங்க மோர் இந்தியன்னா அவங்களுக்கு தெரியும், இந்தியன் வேல்யூஸ் தெரியும், நம்மளுடைய பேக்ரவுண்ட் தெரியும், எல்லாமே தெரியும். பட் அவங்க I wouldn't say they are more Indians, right? They are mixed. வெஸ்டர்ன் சைட் ஆஃப் திங்ஸும் அவங்க அந்த மியூசிக் அதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்றதாகட்டும், இந்தியன் சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடுவாங்க, இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பத்தி நல்லா தெரியும். அது அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருக்கு. I think I took a longer more time to answer, but that's how I see it. ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை நீ கொஞ்சம் ஈஸியா சொல்லிட்ட. கல்ச்சுரல் இண்டிபெண்டன்ஸ் ஓகே, ஆனா நீ ரிலீஜியஸ் இண்டிபெண்டன்ஸும் சொன்னல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்ச்சர் அது எத்தனை பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் தெரியல. இப்ப கல்ச்சுரல் வைஸ் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் பண்ணல, நான் தீபாவளி செலிப்ரேட் பண்றேன் பண்ணல. ஆனா நீ ரிலிஜனே சொன்னியா, எனக்கு அது பயங்கரமா இருந்தது. இட் ஷோஸ் யூ லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. அந்த ஓப்பன்னஸ் நிறைய பேருக்கு வேணும். அண்ட் as you rightly said, எனக்கு உங்க ஃபேமிலி ரொம்ப நல்லா தெரியும். இட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ். அவங்க எப்படி வளர்த்தாங்க, ஹோப்ஃபுல்லி நம்மளும் நம்ம கிட்ஸ் அப்படியே வளர்க்கணும். And you are doing it. You are absolutely doing it. I'm seeing it with Nikki and Charan. So அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டி. ரிலிஜன் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். I always feel எனக்கும் காடுக்கும் இருக்கிற இது ரொம்ப பர்சனல். அது நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரிதான் எல்லாருக்கும் இல்ல. என்னோட ஃபேமிலியே நிறைய பேர் ஏத்திஸ்ட் இருக்காங்க. அது தட்ஸ் ஓகே. எல்லாரோடைய பிலீஃப், எல்லாரோடைய இது இண்டிவிஜுவல், எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிவிஜுவல். அது நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஐ திங்க் எங்க அப்பா அது ரொம்ப எங்க அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சொல்லி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அது அதுதான் நான் என்னோட கிட்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணேன். அவங்களுக்கும் தெரியும். அந்த அம்மா மீ அண்ட் ராம் கிவிங் தட் இது அவங்களுக்கும் தெரியும். அது they definitely respect that. Yeah. அது ஒரு perfect closing note, girls. We respect each other, respect everybody's opinion. Yes. I had a great time chatting with you. நம்ம viewers எல்லாரும் இத பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். Thank you so much for taking your time, girls. Yeah, can I take a minute to give a shout out to you, Meti?
Yeah, so actually வந்து உன்னோட கான்செப்ட் வந்து ரொம்ப அமேசிங் கான்செப்ட். as I said, நம்மலாம் வந்து செலிபிரிட்டிஸை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வேற. ஸோ நம்மளால ரிலேட் கூடவே பண்ண முடியாது இல்ல. அப்போ வந்து நம்மளோட இன்ஸ்பிரேஷன்லாம் யாரு? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் பீப்புள் தட் வி see, ரைட்? ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை அந்த மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளோட சிப்லிங்ஸ், ரைட்? என்னோட சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நான் இன்ஸ்பயர் ஆவேன், நிறைய திங்ஸ் கத்துப்பேன் என்னோட சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து, அது மாதிரி என் தம்பிகிட்ட இருந்து. அப்போ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ முதல்ல நீ சொன்னப்ப எனக்கு வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், நம்ம எப்படி இன்ஸ்பயர் பண்ண போறோம் மற்றவங்க. ஆனா சில திங்ஸ், இந்த மாதிரி ஸ்மாலர் திங்ஸ் வந்து இப்போ டக்குன்னு நமக்கு மனசுல பதிலைன்னா கூட நம்ம யோசிச்சு பாக்குறப்போ அது வந்து கண்டிப்பா தோணும். இப்ப நான் வந்து உன்னையே எடுத்துக்கோமேட்டி, நான் நிறைய தடவை நீ சொன்ன நீ வந்து அது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்டா கூட சொல்லிருப்பேன், அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரெசனேட் ஆகும். நம்ம அதை யோசனை பண்ணி பார்ப்பேன், கரெக்டா சொல்றான்ல, அப்புறம் நான் அதை ப்ராசஸ் பண்ணுவேன்ல. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நீ வந்து you're taking a great effort, at least one or two points, right, will inspire others, right? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நிறைய பேர் இப்ப அரசி பண்றா இல்ல, இதெல்லாம் வந்து நம்மள மாதிரி ஏஜ் குரூப் விமன் வந்து பண்ணணும். அதை வந்து ஐ வாண்ட் டு பி an inspiration for others, right? It's a very important message, right? நிறைய பேர் இக்னோர் பண்றோம். நம்மலாம் வந்து நிறைய பிகாஸ் ஆஃப் ஒர்க் லைஃப் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கள இக்னோர் பண்றாங்க. இது ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து மற்றவங்களும் பண்ணாங்கன்னா it will be very nice. And thank you so much for taking, I know it's a lot of effort from your side, Meti, but thank you so much for making us a celebrity. So thank you. I really appreciate that. Yeah. Absolutely, Kals. Yeah. Thank you so much. Bye.